சுவாமிமலை முருகன் கோவில் உருவான கதை. தமிழ்நாட்டில் உள்ள 6 படை வீடுகளில் 4வது படை வீடுதான் சுவாமிமலை முருகன் கோவில். இது கும்பகோணத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. உருவான கதை ஸ்தல புராணம். ஒரு நாள் பிரம்மா ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை சொல்ல முடியாமல் இருந்தார். அதனால் முருகப்பெருமான் அவரை சிறையில் அடைத்தார். இதை கேட்டு சிவபெருமான் முருகனை அழைத்து, ஓம் என்ற மந்திரத்தின் அர்த்தம் என்ன என்று கேட்டார். அப்போது முருகன், அப்பா, நான் சொல்வது கேட்க நீங்கள் என் சீடராக இருக்க வேண்டும் என்று கூறினார். சிவபெருமான் மகனின் முன் சீடராக நின்றார். அப்போது முருகன் சிவனுக்கே பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை உபதேசம் செய்தார். இதனால் முருகன் சுவாமிநாதன், சிவனுக்கே குருவானவர் என்று அழைக்கப்பட்டார். இதுவே சுவாமிமலை தலத்தின் மகிமை. கோவிலின் சிறப்பு அம்சங்கள். இது 6 படை வீடுகளில் 4வது படை வீடு. கோவில் சிறிய மலை மேல் அமைந்துள்ளது. 60 படிகள் உள்ளன. தமிழ் ஆண்டுகளின் 60 பெயர்களை குறிக்கிறது. இங்கு முருகன் குருவாக உபதேச முறை காட்சி தருகிறார். தைப்பூசம், ஸ்கந்த சஷ்டி, பங்குனி உத்திரம் போன்ற விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. பிரணவ உபதேச தலம் என்பதால் கல்வி, ஞானம் வேண்டி பலர் வழிபடுகின்றனர். அடுத்து உங்களுக்கு பிடித்த கடவுள் எது? எந்த புண்ணிய ஸ்தலம் பற்றி தகவல் வேண்டும் என்று கமெண்ட் செய்யவும். இது போன்ற தகவல்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி வீடியோவை ஷேர் செய்யவும்.